அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கிச்சன் டேப்பு அதோடு சேர்த்து ஆக்வா பியூரிஃபை வாட்டரோட பிவிசி வால்வு எப்படி மாற்றுறது என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிவிசி வால்வு இருக்குங்களே, அதை எடுத்து இங்கே பாருங்கள், த்ரெட் இருக்குது பாருங்கள். அந்த த்ரெட்டில் எப்போவுமே எந்த ஒரு பொருள் நீங்கள் டேப்போ இல்லை ஆங்கிள் கார்க்கோ மாட்டினா ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துங்க, கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நூல் சுற்றி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது அந்த வால்வு இருக்குங்களா, அதை எடுத்து ஒரு பிளான்ச்சி சிபி பிளான்ச்சில் கப்பு டைப் வாங்கிக்கோங்க. பிளேட்டு டைப் வாங்குறதுடைய இந்த மாதிரி இடத்துக்கு கப்பு டைப் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். நூல் கரெக்டாக சுற்றிங்க. ஏன்னா சில பேர் லெஃப்ட் சைடு சுற்றிடுவாங்க. நீங்கள் கரெக்டாக ரைட் ஹேண்டாக இருந்தால் ரைட்டில் சுற்றுங்க. நான் லெஃப்ட்டு, அதனால் தலைகீழே சுற்றுற மாரி உங்களுக்கு தெரியும். ரைட் சைடு தான் நூலை சுற்றணும். இந்த வால்வு அந்த த்ரெட்டில் போடுறப்போ ரைட் சைடு தான் டைட் ஆகும். எந்த ஒரு பொருளுமே நீங்கள் டைட் பண்ணுறப்போ, டேப்போ வேறு எதனா நீங்கள் டைட் பண்ணுறப்போ எந்த சைடு டைட் ஆகும்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் டைட் ஆகணும். அதனால் நூலும் ரைட் ஹேண்ட் சைடு போடணும். அப்போ தான் கரெக்டாக டைட் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு டைட் பண்ணுறப்போ அந்த நூல் என்ன ஆகும்னா கைட்டின்னு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி லீக் ஆகும். அதனால் ரைட் ஹேண்ட் சைடு போட்டுங்க. இந்த பிவிசி வால்வு நீங்கள் வீடு கட்டுறப்பவே நீங்கள் இதை போட்டு வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் போடலைன்னா மறுபடியும் டேப்பை கழட்டிட்டு திருப்பி இந்த வால்வை வாங்கி நீங்கள் மாட்டணும். அதனால் உங்களுக்கு பிவிசி வால்வு இருந்தாலும் சரி, இல்லை பிராஸில் எஸ்எஸ்சில் வந்தாலும் சரி, எது வேணாலும் வாங்கி மாட்டி வச்சுங்க கிச்சனில். உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் இந்த இடத்துல பிவிசி நான் மாட்டுறதுனால இது அட்ஜஸ்டபிள் போட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நாங்கள் பிராஸ் டேப்பு டைரெக்டாக ஏற்றிருந்தேன்னா கையில் தான் டைட் வச்சுருப்பேன். அதே போல் டைட் வைக்கிறதுக்கும் கையில் பிடிச்சி டைட் வைக்கிறதுக்கும் அது கரெக்டாக இருக்காது. டேப்புனா கையில் பிடிச்சி டைட் வைக்கலாம். அதனால் அட்ஜஸ்டபிள் போட்டு டைட் வச்சுட்டேன். நீங்களும் அதே போல் போட்டு டைட் வச்சுக்கோங்க. ஆனால் டேப் மாட்டுறப்போ நீங்கள் கையில் டைட் வைங்க, அட்ஜஸ்டபிள் போட்டு டைட் வைக்காதீங்க. இப்போ அந்த வால்வை மாட்டு அந்த வால்வுக்கான அந்த ஆன் ஆஃப் பண்ணுற அந்த ஹேண்டிலே மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் டேப்பில் நூலை சுற்றி கொஞ்சமாக செலாக்கு போட்டு எடுத்து மாட்டிட வேண்டியது தான். உங்களுக்கு நூல் வேணுன்னா நூல் போட்டுங்க, டஃப்லான் டேப் வேணுன்னா டஃப்லான் டேப் போட்டுங்க. இங்கே பாருங்கள், டேப் நீங்கள் கையிலே டைட் வைக்க வேண்டியது தான். ரொம்பவும் டைட் வைக்காதீங்க, பிவிசின்றதுனால உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அந்த பிவிசி வால்வு அங்கே மாட்டுறதுனால உங்களுக்கு டேப்பும் சிங்க்குக்கு கரெக்டாக சென்ட்ரலாக வந்துடும். நீங்கள் தட்டு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நீங்கள் இந்த வால்வு போடாததுக்கு பதிலாக நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் நிப்பிள் போட்டாலும் அது ஒரு வேஸ்ட்டான செலவு தான். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வால்வு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிச்சனில் மறுபடியும் ஒரு ஆக்வா பியூரிஃபை வாட்டர் மாட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.